தமிழக வெற்றி கழகம் 118 சீட் வாங்காம 108 சீட் வாங்கிட்டாங்க. மெஜாரிட்டியை அவங்களால தொட முடியல அப்படின்றதுதான் இப்போ அந்த இழுபறிக்கு காரணம். விஜய் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுதான். அந்த ஆட்சி அமைக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த மெஜாரிட்டி அமைக்காம போனது. ஒரு 120 சீட் இருந்தாதான் கம்ஃபர்டபுளா ஆட்சி அமைக்க முடியும். சோ அதுக்குதான் காங்கிரஸ் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. வெளியில இருந்தே ஆதரவு கொடுக்க போறாங்களா, இல்ல விசிக கம்யூனிஸ்ட் எல்லாம் என்ன பண்ண போறாங்க, நாளை கழிச்சுல நிறைய அப்டேட்ஸ் இருக்க போது. நாளைக்கு அவர் பதவி ஏற்பதாகவும் குறிப்பிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா 118 இடங்கள் பெற முடியாம போனதுக்கு என்ன காரணம்? பல இடங்கள்ல தாவேகாவினுடைய மார்ஜின்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெறும் ஒரு ஓட்டுல எல்லாம் மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காங்க தாவேகா. அதே மாதிரி 200-300 ஓட்டுல எல்லாம் தாவேகா தோக்கவும் செஞ்சிருக்காங்க. நிறைய தொகுதிகள்ல 2000 வாக்குகள் வித்தியாசத்துல எல்லாம் தோத்துருக்காங்க. சோ 2000 வாக்கு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிருந்தா நிச்சயமா ஜெயிச்சிருக்கலாம். சோ இந்த இடத்துல ஒரு டஃப்பான ஃபைட்டை தாவேகா கொடுத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கொடுத்திருக்காங்க. அது ஆளும் தரப்புக்கும் சரி, எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவுக்கும் சரி பயங்கரமான ஒரு ஃபைட்டை தாவேகா கொடுத்திருக்காங்க. எந்தெந்த இடங்கள்ல இந்த 118 சீட்டை இப்படி காங்கிரஸ் வருமா, இல்ல பாமக வருமா, கம்யூனிஸ்ட் வராங்களா, விசிகே வராங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? சோ இந்த எதிர்பார்ப்பு இல்லாம போயிருக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருந்தது. சோ அதெல்லாம் என்னென்ன இடங்கள்ல தாவேகா ஒரு மைனரான டிஃபரன்ஸ்ல தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். இதுவுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தான். ஏன்னா இப்போ ஒரு கம்ஃபர்டபுளா இவ்வளவு 108 சீட் அப்படின்றது கண்டிப்பா ஒரு மேசிவான வெற்றி தான். ஏன்னா மத்த எந்த கட்சியும் அவ்வளவு சீட்ஸ் வின் பண்ணல, 100 கூட தொட முடியல. ஆனா விஜய் 108 வின் பண்ணிருக்காருன்றது அதுவும் ஒரு புது கட்சியா இவ்வளவு தூரம் வின் பண்ணிருக்கு, அவரோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு. சோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு 10 சீட்டு வாங்கியிருந்தா இந்நேரம் ஆட்சி அமைச்சிருக்கலாமே அப்படின்ற அந்த ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவீங்க. அதுக்குதான் இந்த வீடியோ முழுசா பாருங்க. கிட்டத்தட்ட 12 தொகுதிகள்ல தாவேகாவினுடைய கேண்டிடேட்ஸ் ஒரு 2000 வாக்குகள் வித்தியாசத்துல எல்லாம் தோல்வி சந்திச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப 10 தொகுதி தான் அவங்க ஆட்சி அமைக்கிறதுல ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த 12 தொகுதியில கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கலாம். அதே மாதிரி சில தொகுதிகள் எல்லாம் 300-200 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஒரு 7 தொகுதிகள்ல தாவேகாவினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது மேசிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாக்கு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா 2வதுல இருக்கிற ரன்னர் அப்புக்கும் வின்னருக்கும் இருக்கிற அந்த மேசிவான அந்த மார்ஜின் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 இருந்து 90,000 வாக்குகள் வித்தியாசம் வரைக்கும் தாவேகா வச்சிருந்திருக்காங்க. ஓட் டிஃபரன்சஸே அப்படிதான் டிஃபரன்ஸ் வச்சு தாவேகா வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இன்னும் சில தொகுதிகளை கிட்டத்தட்ட 27 கேண்டிடேட்ஸ் மார்ஜின் மட்டுமே, இந்த டிஃபரன்ஸ் ஓட் டிஃபரன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 25,000ல இருந்து 60,000 வரைக்கும் வச்சு ஜெயிச்சிருக்காங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லலாம். தாவேகா கட்சியை சேர்ந்த விழுப்புரம் கேண்டிடேட் திருக்கோவிலூர்ல டிவிகேவினுடைய ஆர் பரணி பாலாஜி அதிமுகவினுடைய எஸ் பழனிசாமி கிட்ட தோக்குறாரு. எவ்வளவு வித்தியாசத்துலன்னு பாத்தீங்கன்னா வெறும் 285 வாக்குகள் வித்தியாசத்துல திருக்கோவிலூர்ல அதிமுக அங்க இடத்த பிடிக்கிறாங்க. அங்க வெறும் 285 ஓட்ஸ்ல தாவேகாவினுடைய கேண்டிடேட் தோக்குறாரு. சோ அங்க ஒரு சீட் கிடைச்சிருந்தா இந்நேரம் 109 ஆயிருக்கலாம். இன்னும் அந்த 12 தொகுதிகள்ல 2000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த மாதிரியான விஷயங்களும் இங்க ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு. திருப்பத்தூர்ல சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல திருப்பத்தூர்லயும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஒட்டுமொத்த தேர்தலையும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாவேகாவோட கேண்டிடேட் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல அங்க சிட்டிங் மினிஸ்டரா இருந்தா கேஆர் பெரிய கருப்பனை தோக்கடிச்சு ஜெயிக்கிறாங்க. இவ்வளவு நேரோவா வெறும் ஒரே ஒரு ஓட்டுல தாவேகா ஜெயிச்சிருக்காங்க அந்த இடத்துல. சோ இப்படியான அதிசயங்கள் எல்லாம் தாவேகா எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணும்போது தான் நடந்திருக்கு. இப்போ லோயஸ்ட் வெறும் ஒரு ஓட்டுல தாவேகா ஜெயிச்சாங்கன்னு சொல்ற மாதிரி ஹையஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர்ல தான், அதான் ஈசிஆர் சரவணன் தான் இருக்கிறதுலே அதிகமான வாக்குகள் குவிச்சாரு. குறிப்பா அந்த வாக்கு எண்ணிக்கை இந்த டிஃபரன்ஸே அதிகமா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அது சோழிங்கர்ல தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 96,780 ஓட்ஸ் டிஃபரன்ஸ் மட்டுமே, அந்த மார்ஜின் மட்டுமே கிட்டத்தட்ட இவ்வளவு இருக்கு. அவ்வளவு ஓட்ஸ் குவிச்சிருக்கிறாரு ஈசிஆர் சரவணன். சோ அவர் தான் அமைச்சரவை பட்டியலையும் இடம்பெற போறதா சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு மார்ஜின்லயும் தாவேகா வெற்றியை பிடிச்சிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த தேர்தலையுமே அதிகமான வாக்குகளை குவிச்சு அதிகமான ஓட் டிஃபரன்சஸ்ல ஜெயிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சேலம் எடப்பாடியில அந்த மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.48 lakh ஓட்ஸ் குவிச்சிருக்கிறாரு. அவருடைய ஓட் டிஃபரன்ஸ் அந்த மார்ஜின் மட்டும் பாத்தீங்கன்னா 98,000
110 வந்து அவருடைய மார்ஜின் டிஃபரன்ஸ். இத அதிமுகல இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி தொகுதியில வந்து அங்க டெலிவிஷன் சின்னத்துல தான் வந்து தாவேகாவினுடைய கேண்டிடேட் நின்னாங்க. அங்க வேட்பாளரினுடைய வேட்பு மனு வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு. அப்படி நிராகரிக்கப்படாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இங்க தாவேகாவும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு ட்ரபிள மேக் பண்ணிருப்பாங்க, இல்ல ஒரு டஃப் ஃபைட்டாவது கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எடப்பாடி அவர்கள் ஒரு மேசிவான வெற்றி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் அங்க தாவேகா கேண்டிடேட்டே வந்து நிக்காதது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த தேர்தலையுமே அதிகமான ஓட் டிஃபரன்சஸ்ல ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அது எடப்பாடி தான். இந்த நம்ம சேனல்லயே கேம்பெயின் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன் பத்தின விஷயங்களை வந்து தெரிவிக்கும் போது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஓட் பர்சன்டேஜ் சென்னை சுத்தி பகுதிகளில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லியிருந்தோம். திமுகவினுடைய கோட்டை அப்படின்றது இன்னைக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கியிருக்கிறாங்க தாவேகா. கிட்டத்தட்ட 16 தொகுதியில 14 தொகுதி தாவேகா வெற்றி பெற்றிருக்காங்க. 2 தொகுதியில தான் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ஒண்ணு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்னு ஹார்பர் தொகுதியில சேகர் பாபு அவர்கள். இந்த 2 பேர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுல வந்து கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்களை தோக்கடித்ததும் அப்படின்றதும் தாவேகாவுக்கு இங்க ஒரு மேசிவான விக்டரியா பார்க்கப்படுது. சென்னை தாவேகாவினுடைய கோட்டையாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா 25 தொகுதிகள்ல அதிமுகவினுடைய வேட்பாளர்களை தாவேகா ஒண்ணுமில்லாம ஆக்கியிருக்கிறாங்க. திமுகன்னு வரும்போது கிட்டத்தட்ட 51 சீட்ஸை வந்து திமுகவினுடைய 51 சீட்ஸை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கியிருக்கு தாவேகா. 40 பேர் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா 40 சீட்ஸ் அப்படின்றது நார்தன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தமிழ்நாட்டினுடைய நார்த் சைட்ல தான் வந்து பெருசா அளவுல தமிழக வெற்றி கழகம் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதுவும் எல்லாமே வந்து திமுகவோட ஓட் பேங்க். திமுக வந்து இதுக்கு முன்னாடி வந்து யாருடைய ஓட் பேங்க் அடிமைப்படும் அப்படின்னு சொல்லும் போது எல்லா கட்சியில இருந்தும் குடிப்பாங்க, ஆனா திமுக இருந்து பெருசா போவாது, அதிமுக தான் வீக்கரா இருக்காங்க, சோ அதிமுக இருந்து தான் நிறைய ஓட்டு வந்து தாவேகாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகும், ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரியாலிட்டி படி பாத்தீங்கன்னா திமுக இருந்து அப்படியே மைனாரிட்டிஸ் மற்றும் தலித் மக்களினுடைய வாக்குகள் தாவேகாவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. நார்த் சைடு ஃபுல்லாவே வந்து ஸ்வீப் பண்ணிருக்காங்க தாவேகா. அதுவும் அங்க விக்டரி மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 900 வாக்குகள்ல இருந்து 50,000 வாக்கு வரைக்கும் வித்தியாசத்துல தான் தாவேகா இந்த இடங்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க. சரி, தாவேகா வந்ததுக்கு அப்புறமா தாவேகா திமுக பத்தி பேசுறீங்களே, ஆனா தாவேகா வந்ததுக்கு அப்புறமாவும் இரு பெரும் திராவிட கட்சிகள்ல அதிமுகவும் திமுகவும் வந்து போட்டி போட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ஃபேஸ் ஆஃப் அப்படின்றது நடந்திருக்கு. அதுல கிட்டத்தட்ட 122 கான்ஸ்டிடியூவன்சிஸ்ல ஃபேஸ் ஆஃப் இருந்ததுல திமுக வந்து 18 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுகவை எவ்வளவு டிஃபரன்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000ல இருந்து 23,000 ஓட்ஸ் வரைக்கும் டிஃபரன்ஸ்ல திமுக வந்து அதிமுகவை தோக்கடிச்சு வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவே அதிமுக சில இடங்கள்ல அவங்களும் அவங்களுடைய வெற்றிய அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ரூவ் பண்ற வகையில 21 சீட்ஸ்ல வந்து 9,000ல இருந்து 41,000 ஓட்ஸ் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க. சோ இப்ப அதிமுகவில் இருக்கக்கூடிய லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் வந்து அவங்க விஜய் கட்சி கிட்ட எடப்பாடி அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தாவேகாவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கன்வே ஆகுது. சோ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கும் விஜயபாஸ்கர் அவர்களை தொடங்கி பல அதிமுகவினுடைய நிர்வாகிகள் சந்திச்சிருக்கிறாங்க. அது இன்டைரக்டா எடப்பாடி அவர்களுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. எங்களுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்றாங்களா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுடைய மெசேஜை கன்வே பண்ற வகையில குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதிமுகவினுடைய தற்போதைய நிலையை கருத்துல கொண்டு அவங்களுடைய சில மெசேஜஸை இன்டைரக்டா கன்வே பண்றாங்க அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. சோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். சோ அதிமுக திமுக தாவேகா அப்படின்னு வரும்போது தாவேகா சில இடங்கள்ல வெறும் ஒரு 2000 வாக்குகள் வித்தியாசத்துலதான் மேஜரா வந்து தோத்து இருக்கிறாங்க. 200-300 வாக்குகள் வித்தியாசத்துல எல்லாம் வந்து சில இடங்கள்ல தோத்து மெஜாரிட்டி வந்து இழக்கிறதுக்கு ஒரு காரணமா போயிருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்க பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.